16 கால் நமக்கு உயரங்க. நம்ம அளவுலாம் எடுத்து வச்சுருக்கோம், அதனால் நமக்கு அளவு வேண்டியதில்லை. நம்ம அந்த அளவு மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம 1.5 இன்ச்சு இப்போ தையலுக்கு விட்டுருக்கோம். இந்த தையலுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இங்கே 16 கால் வந்து இங்கே 16 காலும் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து அதே மாதிரி இங்கேயும் 1.5 இன்ச்சு அந்த அளவு மாறாமல் இருக்கிறதுக்கு இங்கேயும் நம்ம 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். மடித்து தைக்கிறதுக்கு இந்த அளவு இங்கேருந்து நமக்கு அப்படியே மார்க் கோடு போட்டுக்குங்க. ஸ்கேல் வேணும். நான் கடையில் ஒரே சத்தமாக இருக்குன்னு நான் இங்கேயே உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கேங்க. அதனால் ஸ்கேல் இல்லை, கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, சாரி. இங்கேருந்து அப்புறம் 6 ஷோல்டர் வந்து 6 வச்சுருக்குறோம். எனக்கு 6 காலம் ஷோல்டர் வந்து 6 மார்க் பண்ணி கோடு போட்டுக்குங்க. அதுதாங்க. இப்போ வந்து சுற்று வந்து நம்ம எவ்வளோ எடுத்தோம், 11 இருந்துச்சு, அதில் 2 வச்சுக்கணும். 13 சுற்று, 13 12 வச்சுக்கலாம். 13 வந்து நமக்கு சுற்று. இங்கே இவ்வளோது வந்து சுற்றுங்க. 11க்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கணும். 2 இன்ச்சு வச்சுருக்கோம். அப்போ இது வந்து தையல் அளவு, அது ரெடி அளவு. நமக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. நான் எழுதி வச்சுருக்க இருக்குங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அதில் வந்து ஆம்பளுக்கு வந்து 8 வச்சுருந்தேன், இடுப்பு இறக்கம். அந்த 8 வந்து நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணிக்கணும். இங்கே இந்த 8 வந்து மார்க் பண்ணிக்கணும். இதே மாதிரி இப்போ இங்கே நமக்கு 6 கால் 6 இங்கேருந்து இப்போ இது நம்ம ஆம்பல் இறக்கம் மார்க் பண்ணிக்கணுங்க. இந்த 8ம் இதையும் சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் நம்ம. இப்போ நல்லா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. இங்கேருந்து 1.25 வச்சுக்கணும் நமக்கு. இப்போ இந்த ஆம்பல் ஸ்கேல் இருந்தால் நீங்கள் அதில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 1.25 வச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவு எவ்வளோ இருக்குது நமக்கு, 7 இருக்கா, 3ல் ஒரு மார்க் வச்சுக்கோங்க. இந்த அளவில் ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இதுக்கு எவ்வளோ இருக்குது, 4 இருக்குது, ஒரு 2. இப்போ நம்ம இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் இப்படி போட்டோம்னா, ஒரு கேர்வ் போட்டோம்னா போதும் நமக்கு. அவ்வளோதாங்க. இந்த ஆம்புல் வந்து வரைஞ்சிடலாம். ஓகேங்களா? இப்போ கழுத்து நம்ம இதில் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம எழுதி வச்சுருக்குறோம். அதை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது. 3 இருந்துச்சு. இங்கேருந்து நம்ம 3 தான் மார்க் பண்ணியிருந்தோம். 3 போதும்னு சொல்லிவிட்டு, அது வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே 3 வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போதும். தச்சு வரையெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்துடும். இப்போ பின்னால் கழுத்து இறக்கம் வந்து 8.5 இருந்ததுங்க. இங்கே 8.5 மார்க் பண்ணிக்கோங்க. 8.5 மார்க் கொடுத்துட வேண்டியதாங்க. கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரவுண்டு அழகாக உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதாங்க. பின் பார்ட்டு இப்போ முடிஞ்சிருச்சு. அதை கட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். கைக்கு நல்லா மடித்து போட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சு நம்ம அங்கேருந்து அதுலேருந்து நம்ம கை உயரம் 8 இருந்ததுங்க. 8 கை உயரம். இதெல்லாம் இந்த அளவு நமக்கு கைக்கு தேவைப்படுது. கைக்கு இந்த அளவு நமக்கு தேவைப்படுங்க. 8 நம்ம இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணணும். முன்பாக வந்து இறக்கம் 14 வச்சுருந்தோம். 14 இருக்குங்க. இந்த இடத்துல நமக்கு இந்த அளந்தோம்னா கரெக்டாக இருக்குங்க. நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன். கை உயரம் வந்து நமக்கு
9 எடுத்துருக்கோங்க. நமக்கு தேவை வந்து 8 தான் கை உயரம். இதுலேருந்து நமக்கு இங்கே 3 இன்ச்சு 3 வந்து வச்சுக்கோங்க கை இறக்கம். இங்கேருந்து நம்ம கை சுற்று எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இங்கேருந்து அப்படியே ஒரு கோடு போட்டுப்போம். என்ன போதும். இப்படி வந்து இதை வந்து நம்ம இந்த உள்ள குலுக்கி கட் பண்ணிக்கலாங்க. உங்களை தான் கை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. கை முடிஞ்சிச்சு, 2 இதில் எடுத்துருவோம். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாங்க. கை வரைஞ்சி வச்சுருக்கோம். அப்படியே அந்த கோட்டு மேலே வெட்டினோம்னா நமக்கு கை ரெடியாகிருங்க. அதுக்கப்புறம் பின்பாகமும் வரைஞ்சி வச்சுருக்கோம். அதையும் நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். அப்படியே கோட்டு மேலேயே கட் பண்ணி மெஷர்மெண்ட்டு மாறாமல் நம்ம கட் பண்ணணுங்க. கட் பண்ணுற அளவில் தான் நம்ம தைக்க முடியும். அதனால் அந்த மெஷர்மெண்ட்டும் கட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இந்த கழுத்தையும் இந்த ரவுண்ட் ஷேப்பு வந்து தெரியணுங்கிறக்கா இந்த பக்கம் வச்சு வெட்டுறேங்க. அவ்வளோதாங்க. அதை அப்படியே பின்பாகத்தை போட்டு அப்படியே வரைஞ்சிக்கணும் நம்ம. அப்போ நமக்கு முன்பாகம் அளவு எல்லாமே கிடச்சிரும். இதில் வந்து நம்ம உயரமாக கழுத்து இறக்கமும் மட்டும் அளக்கணும். இப்போ கழுத்து இறக்கம் வந்து நம்ம 7.5 வச்சுருக்கோம். அந்த 7.5 மார்க் பண்ணி அப்படியே ரவுண்ட் ஷேப் போட்டுக்க வேண்டியதாங்க. அதுலேருந்து போனால் நமக்கு முன்கழுத்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிராஸ் அளக்கிறதுக்கு அங்கேருந்து 4 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுக்குங்க. இங்கேயும் அங்கேருந்து 1 இன்ச்சு நமக்கு மெஷர்மெண்ட்டுக்காக வச்சுட்டு அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டோம்னா நமக்கு முன்பாகம் உயரம் கிடச்சிருங்க. இப்போ 14.25 இருக்குது. அந்த 14.25 மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறோம். கோடு போட்டோம்னா நமக்கு இப்போ வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ண வேண்டியதாங்க. அப்போ நம்ம கட் பண்ணையில் லைட்டாக அந்த குழியாக கொஞ்சம் வெட்டிட்டோம்னா நமக்கு ஆம்பல் ரெடி ஆயிரும். அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ முன்பாக கழுத்தையும் வந்து இப்படி வளைச்சி உடஞ்சி வெட்டிடணுங்க. வெட்டையில் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வெட்டுங்க, புதுசாக வெட்டுறவங்கலாம். இப்போ வந்து நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ரீசெக் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் கிராஸுக்கு வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணால் இந்த பக்கம் 2 இன்ச்சு, அந்த பக்கம் 2 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த சென்டர் பாயிண்ட்டே கோடு போட்டு கட் பண்ண வேண்டியதாங்க. இப்போ 2 கோடு போட்டாச்சு. அந்த கோட்டு மேலேயே நம்ம வெட்டிட்டு வந்தோம்னா அந்த கிராஸ் பட்டி நமக்கு ரெடி. இதுக்கப்புறம் கிராஸ் பட்டிக்கும் ஊக்குப்பட்டிக்கும் 2 பீஸ் இருக்குது. இதுவே நமக்கு போதுமானது. இப்போ கிராஸ் பட்டிக்கு வந்து 11 இன்ச்சு அகலமும் உயரம் வந்து 6 இன்ச்சு வேணும். இது நமக்கு தாராளமாக இருக்குது. இதை கட் பண்ணி வச்சு நம்ம மெஷர்மெண்ட்டு மாறும் கொஞ்சம் தைக்கல, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இனி அடுத்து தைக்கிற வீடியோ எப்படின்னு அதில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.